அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசேக சபையார் யாவரும் சேர்ந்து லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் 106வது பக்கம் அதன் 15ஆம் அதிகாரத்தின் 17 முதல் 20 வசனத்தை சபையார் ஒரு குரலாய் வாசிக்கலாமா? அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக ஒரு பழக்கமான வேத பகுதி. இளைய குமாரனை குறித்ததான ஒரு சத்தியம், ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற சத்தியம், ஒரு தனிநபருக்கு ஏற்ற சத்தியம், இயேசுவுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கும் ஒரு ஐக்கியப்படக்கூடியதான எந்த விதத்தில் இந்த சத்தியத்தை எடுத்தாலும் இந்த சத்தியம் பொருந்தும். எந்த கோணத்தில் சுற்றி வந்தாலும் இந்த சத்தியம் அழகா பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாக்கியம்தான் நம்ம வாசித்ததான இந்த வசனங்கள். இப்போ இதுல நம்ம தியானிக்க போகிற வார்த்தைன்னா, இதுவரைக்கும் இந்த இளையகுமார் நம்ம தியானிச்சிருப்போம். எப்படி தியானிச்சிருப்போம்? அவன் தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ணான்? திரும்பி வந்தான், புத்தி தெளிந்தான். இப்படிதான் நம்ம தியானிச்சோம். ஆனா இந்த வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தையை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என்னன்னா, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னன்னா, தீர்மானமான வாழ்க்கை. தீர்மானமான வாழ்க்கை அல்லது தீர்மானம் உள்ள வாழ்க்கை. இந்த 5வது நாள் இந்த உபவாச ஜெபத்துல நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானமானது மிக மிக முக்கியம். தீர்மானமானது ரொம்ப முக்கியம். ஒருவருடைய வாழ்க்கை மாறணும்னா அவங்க எடுக்கிற முடிவுல தான் அந்த மாற்றம் இருக்கு. ஏன்னா ஒருவன் நல்லவனா வாழ்றதும் கெட்டவனா வாழ்றதும் யாருடைய கையில இருக்கு? அந்த நபர் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. ஏன்னா ஸ்தோத்திரம், ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த பிள்ளையும் கெட்டவனா என்ன பண்றது இல்ல, பிறக்கிறது இல்ல. அந்த குழந்தை வளருகிற நாட்கள்ல அது என்ன பண்ணுது? அது நல்லவனா கெட்டவனாங்கிறது தீர்மானம் பண்ணப்படுது. காரணம் என்ன? அந்த குழந்தை வளரும் பொழுது அது எடுக்கிறதான அதுக்கு அது முன்பாக வைக்கிறதான சாய்ஸ்ல அது எந்த சாய்ஸை சூஸ் பண்ணுதோ அதன்படி தான் என்ன பண்ணும், அந்த குழந்தை வளருங்கிறது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த சின்ன குழந்தைங்கள இங்க எத்தனை பேர் அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல, ஆனா நான் பார்த்துருக்கேன். அந்த குழந்தைங்க தவழும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகள் முன்பாக ஒரு 5-6 பொருளை வைப்பாங்க. பணம், புக்கு, அப்புறம் கத்தி, இப்படி ஒரு சில பொருட்கள் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு முன்பாக வைப்பாங்க. அந்த குழந்தைய இந்த இடத்துல இருந்து விட்டுருவாங்க. அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து எதை போய் எடுக்குதோ அந்த குழந்தை அப்படியே தான் ஆகும், அந்த குழந்தைய அப்படியே தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. அது வளர வளர அந்த குழந்தைக்கு நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, நீ போலீஸ் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், ஆவிக்குரிய பார்த்தா நீ ஊழியக்காரன் ஆகணும், நீ நல்ல பாடல் பாடி ஆராதிக்கிறவனா இருக்கணும், நீ நல்ல கீபோர்டு வாசிக்கணும். இப்படி என்ன பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. என்னதான் வளர்த்தாலும் அந்த பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கும் பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அது ஸ்கூல் டைமா இருக்கலாம், காலேஜ் டைமா இருக்கலாம், இல்ல காலேஜ் முடிச்சு வேலைக்கு போறப்பயா இருக்கலாம், ஒரு தீர்மானம் எடுக்குங்க. அந்த தீர்மானம் தான் கடைசியில நடக்கும். அந்த தீர்மானத்துல நல்லவனாவதும் உண்டு, கெட்டவனாவதும் உண்டு. அப்போ ஒருவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு எது ரொம்ப முக்கியமா இருக்கு? தீர்மானம். நாம் எடுக்கிற தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க இளைய குமாரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இவன் புத்தி தெளிந்தது ஒரு பக்கம், தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சது ஒரு பக்கம், சாப்பாட்டுக்காக அப்பா வீட்டுக்கு போனானோ இல்ல அப்பா வீட்டுக்கு போனா நன்மையான வாழ்க்கை வாழ நினைச்ச, அதெல்லாம் வேற, நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா அவன் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறான். அவன் எடுத்த தீர்மானத்துல அவன் பின்வாங்காம செயல்பட்டான். தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணா, அந்த தீர்மானத்துக்கு கொஞ்சம் கூட அவனுடைய இருதயம் என்ன பண்ணல, விலகல. அப்பா என்ன சொல்லுவாங்க கவலைப்படல.
அண்ணன் என்ன சொல்லுவான்? கவலைப்படல. இல்ல அங்க இருக்கிற வேலைக்காரங்க என்ன சொல்லுவாங்க? எதை பத்தியும் அவன் கவலைப்படல. அவன் அவன் நினைச்ச காரியம், நான் என் அப்பா வீட்டுக்கு போகணும். அந்த தீர்மானத்துல அவன் சரியா செயல்பட ஆரம்பிச்சான். அப்ப நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தேவ சமூகத்துக்கு நேராக சரியாய் செயல்படும் என்றால், ஏன்னா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். நான் ஒரு விஷயத்தை ஆணையிட்டு சொன்னா, நான் ஆணையிட்ட காரியத்தில் எனக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் அந்த காரியத்தை நான் செய்யணும். அதுதான் தீர்மானமான வாழ்க்கை. நமக்கு ஒரு ஒரு கேரக்டரை குறித்து அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் பேர் என்ன? சத்தியம் தவறாத ஒரு உத்தம மனிதர். பேர் என்னப்பா? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவன் ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான் போல இருக்கு. இவன் ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான் போல இருக்கு. காரணம் என்ன? அவன் அந்த அளவுக்கு உண்மையாவே என்ன பண்ணுவான்? பேசுவான். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த பேரை சொல்லி அந்த நபரை சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நாம ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டோம்னா, இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவோ காரியத்தை நம்ம முடிவு எடுத்திருக்கிறோம், தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்குமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாய் மாறி இருந்திருக்க வேண்டும். உண்மைதானே? நம்ம பண்ண பொருத்தனைக்கெல்லாம், நம்ம கொடுத்த ஒப்பு கொடுத்தலுக்கெல்லாம், நாம் எடுத்த தீர்மானத்துக்கெல்லாம் நாம தேவ சமூகத்துல அந்த தீர்மானத்தின்படியே வாழ்ந்திருப்போம்னு சொன்னா, இன்றைக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியத்தை கர்த்தருக்காக என்ன பண்ணிருக்கலாம்? செய்து முடித்து அடுத்த தீர்மானத்துக்கு போயிருக்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஏன் மாறல? தீர்மானமான வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை இல்ல. தீர்மானிக்கப்பட்ட விஷயத்துல நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணல? இல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள முடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கை தீர்மானம் உள்ள வாழ்க்கை என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப இளையகுமாரனை பொறுத்த வரைக்கும், இளையகுமாரனை நான் 2 விஷயத்த நான் சொல்றேன். மொத்தம் ஒரு 4-5 நபர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நபர் வந்து 2 ஒரு காரியங்கள் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். இளையகுமாரன் வந்து நம்ம 2 காரியத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அடுத்த நபரை தேடி போகலாம். இளையகுமாரனை பொறுத்த வரைக்கும் லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஸ்தோத்திரம். அப்ப அந்த குமாரன் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா, என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். எதுக்காக நினைச்சாலும் சரி, இவன் எதுக்கு திரும்பி வந்திருக்கிறான், ஏன் இங்க வந்தான், எதுக்கு வந்தான், 1000 கேள்வி நீ கேட்கட்டும். நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அது என்னுடைய தகப்பன் வீடு, அது என்னுடைய தகப்பன். அந்த வசனத்துல 17வது வசனம், 18வது வசனம், 20வது வசனத்துலலாம் அவர் பயன்படுத்துற ஒரே ஒரு வார்த்தை, இளையகுமாரன் என் தகப்பன், என் தகப்பனுடைய, என் தகப்பனிடத்தில், தன் தகப்பனிடத்தில் வந்தான், குமாரன் தகப்பனை நோக்கி. அப்ப அந்த 4 வசனத்திலையும் குறிப்பிடுகிற ஒரே ஒரு வார்த்தை தகப்பன் குமாரன், தகப்பன் குமாரன், தகப்பன் குமாரன். அப்ப நமக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தகப்பனுக்கும் ஒரு உறவு ஒண்ணு இருக்கு. அந்த உறவை நாம் புதுப்பிக்கணும்னு சொன்னா அவருடைய வீட்டுக்கு தான் போகணும். யாருடைய வீட்டுக்கு போகணும்? அப்பா எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுக்கு தான் பையன் போகணும். அப்பா இருக்கிற இடத்துக்கு பையன் போனா அப்படின்னா பையனுக்கு சகல சௌரியத்தையும் அப்பா என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. இப்ப இந்த தீர்மானத்துல அவன் எப்படி அந்த தீர்மானத்தை மாத்த முடியும்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஏற்கனவே அப்பா வீட்டை விட்டு தான் அவன் வெளியே போனான். ஏற்கனவே எங்க இருந்தா அவன் போயிருக்கான்? அப்பா இருந்த வீட்டை விட்டு தான் அவன் வெளியே போயிருக்கான். அப்ப மறுபடியும் வீட்டுக்குள்ள வரவனுக்கு வீட்டை விட்டு வெளியே போறது ஏகப்பட்ட வாய்ப்பு என்ன பண்ணும்? இருக்கும். அதே நண்பர்கள் மறுபடியும் அவன் என்ன பண்ணலாம்? கூப்பிடலாம். இல்ல அவன் எந்த இச்சைக்காக வெளியில போனானோ அப்பா வீட்டை விட்டு, எந்த ஆசைக்காக அப்பா வீட்டை விட்டு வெளியே போனானோ, ஏன்னா நேத்து ஊழியர் அழகா ஒரு வார்த்தை சொன்ன, பண ஆசை எல்லா தீமைக்கும். அதுல ஆசை என்கிற வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு அதிகமா உணர்த்திட்டு இருந்தாரு. நான் மறுபடியும் வந்து பேசினாக்க இன்னொரு 1 மணி நேரம் போயிருன்றதுக்கு நான் நிறுத்திக்கிட்டேன். அப்ப ஆசைப்படுறது ஒரு அளவு உண்டு, ஆசைக்கு ஒரு அளவு இருக்கணும். ஆனா இந்த இளையகுமாரன் பட்ட ஆசைக்கு அளவே கிடையாது.
அளவில்லாமல் ஆசைப்பட்டான், அளவில்லாமல் நாசமா போனான். அப்ப அவனை மறுபடியும் ஆசை காட்டி இழுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? அநேக விஷயம் இருக்கு. ஏன்னா அவன் போனதெல்லாம் அப்படிப்பட்ட பாதை. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த ஆசை என்கிற அந்த சோதனை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க, பெரும்பாடு. எங்க பைபிள் காலேஜில் இருக்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆனா நாங்க ஒரு சர்ச்சுக்கு போவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு வாரம் ஒரு சர்ச்சுக்கு போவோம். நாங்க போறது பஸ்ல தான் போவோம். எங்களுக்கு தனியா பைக்கோ இல்ல அப்பெல்லாம் கிடையாது, பஸ்ல தான் போகணும். பஸ்ல போனாக்க நம்ம போற மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸை பிடிச்சாலும் என்ன பண்ண முடியாது, நார்மல் பஸ்ல தான் போகணும். நார்மல் பஸ்ல ஏறினா என்ன நடக்கும்? எல்லாரும் அந்த பஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஏறுவாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன்னு, எல்லா பொண்ணுங்களும் என்ன பண்ணும்? ஏறும். அதுக்கு சுச்சுவேஷன் சாங் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. ஒரு பக்கம் சுச்சுவேஷன் சாங், ஒரு பக்கம் கண்ணுக்கு அழகா. ஆனா இப்ப நாங்க என்ன பண்ணணும்னா, சுச்சுவேஷன் சாங்க்கு ஏத்த மாதிரி பீட்டும் போட முடியாது, வந்திருக்கிற பொண்ணை சைட் அடிக்கவும் முடியாது. இப்ப எங்களுக்கு அடிவாளம் போட்ட மாதிரி நாங்க என்ன பண்ணணும்? இருக்கணும். இல்லைன்னா எங்க ஊழியத்தை நாங்க இழந்துறோம். ஊழியமா கண்ணில் கவர்ந்து இழுக்கக்கூடியதான அந்த புள்ள யாருன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், அவ அடுத்த ஸ்டாப் இறங்கி போயிருவா. அடுத்த ஸ்டாப் இறங்கி போறவருக்காண்டி ஆயில் முழுக்க ஊழிய செய்யற நான் விட்டுட்டு போறதா, இல்ல 10 நிமிஷம் கேட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போயிருவேன் நான்? அவருக்காக என்னுடைய ஆயுள் முழுக்க நான் ஒருத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்வேன்னு சொல்லி வந்தேன், அவரை நான் விட்டுட்டு போறது எதுக்காக? நான் எதை விட்டு கொடுக்கறது? 5 நிமிஷம் பாக்குற பிள்ளைக்காக நான் ஆண்டவரை விடுறதா, இல்ல 5 நிமிஷம் கேட்கிற பாட்டுக்காக நான் ஆண்டவரை விடுறதா? சில பேர் நூதனமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 5 நிமிஷம் அதை அனுபவிச்சுக்கும், அப்புறம் ஆண்டவர் தேடி போயிரும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ன பண்ணிக்கும்? இதையும் பயன்படுத்திக்கும், அங்கிட்டு போய் அதையும் பயன்படுத்திக்கும். இப்படி வாழ்க்கை இருந்துச்சுன்னா எங்களுக்கு நமக்கு பின்னாடி எங்களுடைய சீனியர் ஒருத்தர் இருப்பாங்க. நமக்கு பின்னாடி ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மளை கைட் பண்றது அவர் தானே. அப்படித்தானே தேவன் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து. நான் போறேன் உங்களை சத்தியத்தில் நடத்துறதுக்கு, ஒரு தேட்டரை நான் அனுப்புறேன், அவர் உங்களை சகல சத்தியத்தில் என்ன பண்ணுவாரு? நடத்துவாருன்னு. எங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க. நாங்க ஏதாவது சேட்டை பண்ணோம்னா தலையிலேயே ஒன்று வைப்பாங்க. நாம நம்முடைய தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை செயல்படும்னா ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சவன் தான். எல்லாத்தையும் ஊறி பிறண்டு வந்தவங்க தான் நம்ம. மறுபடியும் ஊறி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அதுல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ஊறி நாரி தான் வெளியே வந்திருக்கும். மறுபடியும் ஊறி நாறதுக்கு அதுல என்ன இருக்கு? புதுசா ஏதாவது கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. செஞ்ச பாவத்தையே தான் மறுபடியும் என்ன பண்ண போறோம்? செய்ய போறோம். ஆனா அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் தான் தீர்மானம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே, இனி உம்மை நோக்கி என்னுடைய கண்கள் என்ன பண்ணும்? இருக்கும். என் கால்கள் உமக்கு நேராக இருக்கும். என்னுடைய இருதயம் உமக்கு நேரா இருக்கும். இதெல்லாம் எப்ப? அப்பக்கப்ப. சரி இருக்கட்டும், ரொம்ப போனாக்க அப்புறம் பிரசங்கம் வேற மாதிரி போயிடும். அப்ப இளைய குமாரனை இழுக்கிறதுக்கு நிறைய காரியம் என்ன பண்ணுது? இருக்கு. ஆனா அந்த இளைய குமாரன் பன்றிகள் இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டவன் நேராய் தகப்பன் வீட்டுக்குத்தான் வந்தான். பன்றிகள் இடத்துல இருந்து புறப்பட்டவன் நேரா எங்க தான் வந்தான்? தகப்பன் இடத்துக்குத்தான் வந்தான். அப்ப நாம தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இடையில சித்தப்பா வந்தாலும், பெரியப்பா வந்தாலும், மாமா வந்தாலும், மச்சான் வந்தாலும், கூட படிச்சவன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீர்மானத்தை மாற்றக்கூடாது. நம்மை அநேக நேரத்தில் நம்முடைய தீர்மானத்திலிருந்து வெளியே வர வைக்கிறது தெரியுமா? சில நபர்கள் தான். அதுல உறவுகள் ரொம்ப முக்கியமானது. நண்பர்கள் பிரதானமானவங்க. நண்பர்களா ரொம்ப பிரதானமானவங்க. நண்பனுக்காக இதை கூட பண்ண மாட்டியாருன்னு ஒத்த வார்த்தையில மொத்த வாழ்க்கை என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சிருவாங்க. நம்ம ஆளுங்க அப்படியே பெரிய தியாக செம்மலாட்டா நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டான்னு இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனா இளைய குமாரன் நண்பர்களுக்காக தான் வீட்டை விட்டு போனான். ஆனா அதே நண்பர்கள் அவன் பார்த்தும் அவனுடைய இருதயம் என்ன பண்ணல? விலகல. அப்ப தீர்மானம் பண்ணா தீர்மானத்தின்படி தகப்பன் வீட்டுக்கு தான் போகணும்.
எங்க தான் போகணும்? தகப்பன் வீட்டுக்கு தான் போகணும். இரண்டாவது 19வது வசனத்தை வாசிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ம், உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. போதும். இப்ப இரண்டாவது அவர் சொல்றாரு, எனக்கு மகன்கிற பொறுப்பு வேணாம், எனக்கு மகன்கிற பொறுப்பு வேணாம், வேலைக்காரன்ற பொறுப்பு கொடுத்தாலும் போதும். அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எனக்கு பொறுப்பு முக்கியம் இல்ல, என் தகப்பனுடைய வீடு தான் முக்கியம். நான் இதுவரைக்கும் தகப்பனுக்கு பிள்ளையா இருந்தேன். நான் அந்த உரிமையில நான் போகிறதுக்கு நான் விரும்பல. எனக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதுக்காண்டி நான் அந்த அதிகாரத்தோட நான் எங்க அப்பா வீட்டுக்கு நான் போக விரும்பல. என் அதிகாரத்தை நான் இழந்து நிற்கிறேன். இப்பொழுது அவர் என்னை கூலிக்காரனில் ஒருவனாய், வேலைக்காரில் ஒரு வேலைக்காரனாய் என்னை நினைத்து கொண்டாலும் பரவாயில்ல, எனக்கு என் தகப்பன் வீடு தான் முக்கியம். எனக்கு என்னுடைய தகப்பன் வீடு தான் முக்கியம். அப்ப நிறைய நேரங்கள்ல நாம் சில பொறுப்புகளை எதிர்பார்த்து தகப்பன் வீட்டை என்ன பண்ணிடுறோம்? விட்டுறோம். பொறுப்புனா சர்ச்சுக்குள்ள கொடுக்கிற பொறுப்பு கிடையாது. சர்ச்சுக்குள்ள கொடுக்கறதானா நம்ம சபையில அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா பல சபையில அந்த பிரச்சனை இருக்கு. மூப்பருங்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுக்கல, அதுலயும் முதன்மையான மூப்பர்ன்ற ஸ்தானத்தை எனக்கு கொடுக்கல, என்னைய ட்ரெஸரரா போடல, என்னை அதுல போடல, என்னை இதுல போடல அப்படின்னு பஞ்சாயத்துலாம் பல சபைகள்ல உண்டு. ஆனா கர்த்தர் கிருபையில நம்ம சபையில அந்த பஞ்சாயத்து இல்ல, இதுக்கப்புறமும் வரப்போறதும் இல்ல. ஏன்னா நான் கமிட்டியே வைக்கிறது இல்லை. வச்சாதானே பிரச்சனை. சரி இருக்கட்டும். அப்ப எனக்கு பொறுப்புகள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. இந்த பொறுப்புகளுங்க பொழுது நான் அப்படியே கொஞ்சம் திருப்பி நம்முடையதான வாழ்க்கையில நமக்கு சில பொறுப்புகள் என்ன பண்ணவும் வரும். அந்த பொறுப்புக்கு நான் உத்தரவாதி. எனக்கு ஒரு முறை ஒரு சகோதரர் அழகா ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னார். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் பாஸ்டர், எனக்கு கொடுத்த பொறுப்புக்கு நான் உண்மையா இருக்கணுமா இல்லையா? ஆமா, உண்மையா இருக்கணும். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னைய காலையில எங்க அம்மா எழுந்திரிச்சு அந்த வேலையை பார்க்க சொல்றாங்க, இந்த வேலையை பார்க்க சொல்றாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. நான் வீட்டை என்ன பண்ண முடியல, கவனிக்க முடியல. இப்படி ஒவ்வொரு காரணங்கள் என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுப்புகள் கொடுக்கறதுனால நாம் ஒரு பெரிய ஸ்தானத்துல அமர்த்தப்படுறோம்னு கிடையாது. சிலர் நம்மை நம்பி கொடுக்கிற சில காரியங்கள் நம்மை வேலை வாங்குவதற்காகவே தவிர வேற ஒன்றத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை வச்சுக்க மாட்டாங்க. வேலை நல்லா வாங்குவாங்க. நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் பெரிய ஆள், அந்த வீட்டுக்கு நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு. ஏன்னா நான் இல்லைன்னா அந்த வீடு என்ன பண்ணாது, நான் இல்லைன்னா அந்த இடம் என்ன பண்ணாது. அப்ப நம்மளே பெருசா நினைச்சுக்குவோம், நான் தான் பெரிய ஆளு, நான் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப பொறுப்பை நோக்கி என்ன பண்றோம், கண்கள் போகுது. சில வேலையில உயர்வு வருது அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, தேடுறது இல்ல, வேலையில ரொம்ப பிஸி ஆயிடுறது. வேலையில பிஸியான என்ன ஆகும், நான் ஜெபம் பண்ணுவேன், பாவம் ரொம்ப பிஸியா இருக்காங்க ஆண்டவரே கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தரோ என் ஜெபத்தை கேட்டு கிருபையா அதாவது செய்வார். அப்ப சில நேரங்கள்ல நாம நம்முடைய பொறுப்பையே என்ன பண்றோம், எடுத்துக்கிட்டு பொறுப்பின் நிமித்தம் தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். ஆனா இளைய குமாரன் அப்படி இல்ல, எனக்கு பொறுப்பு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எனக்கு அப்பா வீட்டுல ஒரு மூலையில இடம் கொடுத்தா எனக்கு போதும், நான் போய் கம்முன்னு உட்காந்துக்கிறேன். நான் போய் கம்முன்னு, அவர் எனக்கு சோறு போறாரோ போடலையோ, நான் மறுபடியும் இந்த பண்ணி கொடுத்துக்க மட்டும் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேங்கிற விஷயத்துல அவன் தீர்மானமா இருந்தான். ஒரு தீர்மானம் என்னன்னா, 2 தீர்மானத்தை சொன்னேன், 3வது ஒரு தீர்மானம் ஒண்ணு இருக்கு. திரும்பி பண்ணி கொடுத்துக்க என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். திரும்பி பண்ணி கொடுத்துக்க என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையோட நான் பின்வாங்கி போக மாட்டேன். நான் மறுபடியும் பாவத்தை செய்ய மாட்டேன். நான் மறுபடியும் ஏளனமான காரியத்தை செய்ய மாட்டேன். நான் மறுபடியும் அப்பாவுடைய பொறுப்பு எனக்கு கொடுக்கணும், சொத்து கொடுக்கணும், பங்கு கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், சொம்பு கொடுக்கணும் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஒரு மூலையில ஒரு ஓரமா நான் என்ன பண்றேன், உக்காந்துக்கிறேன். என்னை இதுக்கு முன்னாடி ஆசை காட்டி இழுத்த காரியங்கள் என்னை மறுபடியும் கூப்பிட்டா நான் போக மாட்டேன்னு
தீர்மானத்தில் உண்மையாய் அந்த இளைய குமாரன் வாழ்ந்தபடியினால் அவனுக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுத்தாரு? அவங்க அப்பா என்ன தெரியுமா கொடுத்தாரு? அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவங்க அப்பா அவனுக்கு செஞ்சார். அவன் செஞ்சது ஒரே ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு அவன் உண்மையா இருந்தான். அந்த உண்மையை பார்த்து அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை அவங்க அப்பா கொடுத்தாரு. ஆனா சிலருடைய அப்பாக்கள் சிலரை சோதிச்சு பார்ப்பாங்க. எப்படி சோதிப்பாங்கன்னா, ஒரு வாரம் இருக்கட்டும், இவன் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம். இல்ல ஒரு மாசம் இருக்கட்டும், அவன் என்ன பண்ணான்னு பார்ப்போம். இல்ல ஒரு வருஷமாவது இருக்கட்டும், அவன் என்ன பண்ணான்னு பார்ப்பான். சில தகப்பன்மார்கள் சோதித்து அறிந்து அதற்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. சில தகப்பன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் இதுக்கப்புறம் பின் வாங்க மாட்டான். ஆமா, நாம தேவ சமூகத்துல பின் வாங்காம எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தேவனுக்காக நாம் செயல்படுவோம்னு சொன்னா, நாம நினைக்கிறது என்ன? இந்த உலகம் நினைக்காதத, அவனுடைய கூட பிறந்த சகோதரன் நினைக்காதத, வேலைக்காரன் நினைக்காதத அவங்க அப்பா செய்வார். என்ன தெரியுமா? மறுபடியும் அவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சையை கொடுத்து, என் குமாரன் வந்து விட்டான், அவனுக்கு ஒரு விருந்து பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்தையே அவங்க அப்பா மாத்திருவாரு. எப்படி மாத்திருவாரு? அவனுக்கு ஏற்றபடி, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறபடி, அவனை மேன்மைப்படுத்துற மாதிரி காரியத்தை யாரு மாத்துவா? அப்பா மாத்துவார். எப்ப தெரியுமா அப்பா மாத்துவாரு? தீர்மானத்தின்படி ஒருவருடைய வாழ்க்கை செயல்படும் என்றால் அந்த தீர்மானத்துக்கு நன்மையான காரியம் எதிர்பாராத ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஆசீர்வாதம் வரணும்னா, எதிர்பாராத நன்மை வேணும்னா, நம்முடைய தீர்மானத்துல நம்ம உண்மையா இருக்கணும். எதுல உண்மையா இருக்கணும்? தீர்மானத்துல உண்மையா இருக்கணும். இளைய குமாரன் அந்த தீர்மானத்துல உண்மையா இருந்தான். நீங்க எந்த தீர்மானம் எடுத்துட்டு எனக்கு தெரியல, நிஜமா தெரியல தேவ சமூகத்துக்கு முன்பாக. ஆனா அந்த தீர்மானத்துல நிற்பேன்னு உத்தரவாதம் கர்த்தருக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா, நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்கன்னா, நாம உத்தரவாதம் கொடுப்போம்னா, நிச்சயமாய் நிச்சயமாய் நமக்கும் ஒரு முத்திரையை கர்த்தர் கொடுப்பார். அந்த முத்திரை வீட்டுக்குள் பயன்படுத்துகிற முத்திரை அல்ல, அது ராஜ முத்திரை. பார்வோன் வந்து யோசேப்பு கொடுத்து ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து, இந்த முத்திரை மோதிரம் எனக்கு அடுத்து இந்த தேசத்தை நீ செயல்படுவதற்குன்னு சொல்லி ஒரு முத்திரை மோதிரம் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? அதிகாரம் உள்ள முத்திரத்தை கர்த்தர் நமது கரத்துல கொடுப்பாரு. அந்த அதிகாரம் அநேக இடங்கள்ல நம்மள என்ன பண்ணும்? உயர்த்தி வைக்கும். அப்ப நம்முடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். பன்றிகள் கூட்டத்தில் இருந்தவன் தீர்மானத்தோடு புறப்பட்டான். அவனை ராஜ வஸ்திரம் கொடுத்து அவன் வாழ்க்கையை அவன் தகப்பன் மாற்றினார். அப்ப நம்முடைய வாழ்க்கை தீர்மானம் உள்ள வாழ்க்கையா இருந்தா நம்மையும் நமது தகப்பன் மாற்றி வாழ வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தின் அதன் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசனத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இருக்கிற அப்போஸ்தலர்கள்லயே சபையை குறித்து பக்தி வைராக்கியமாய் செயல்பட்ட அப்போஸ்தலன் யாருன்னா அது அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான், நான் பார்த்த வரைக்கும். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன காரியம்னா, நான் உனக்கு அற்புதம் செய்யணும்னா, இப்போ உன்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு 3 நாள் ஆயிருச்சு. இந்த 3 நாள் அளவும் நீ உபவாசத்தோடு உணவும் உண்ணாம தண்ணியும் குடிக்காம நீ உபவாசத்தோடு இருந்திருக்கிற. இப்போ உன் கண்ணை நான் திறக்க போகிறேன். நீ எனக்கு என்ன உத்தரவாதம் கொடுப்ப? எனக்கு என்ன உத்தரவாதம்? உன் வாழ்க்கையை நான் வெளிச்சமா மாத்த போறேன், உன்னுடைய பார்வையை நான் மாத்த போறேன், நீ எனக்கு என்ன உத்தரவாதம் கொடுப்பன்னு சொல்லி பவுலை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது. அதற்கு முன்பாக அனனியா கேட்கிறாரு, இவனை நான் கண்ணு திறந்து விட்டா அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்றப்ப இயேசுநாதர் சொல்றாரு, நீ அவனை பத்தி கவலைப்படாத, அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் அவனுக்கு சொல்லுவேன், நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய. அனனியாவுக்கு அனுப்பி வைப்பாரு. கடைசியில பார்த்தா அந்த மீன் செல்லுதல் எடுத்த உடனே அவர் செஞ்ச முதல் காரியம், இனி நான் துன்புறுத்துகிற காரியத்தை கைவிடுகிறேன். முதல் தீர்மானம், இனி நான்
யாரையும் துன்புறுத்த மாட்டேன். இது ஒரு நல்ல தீர்மானம் தானே. இதுவரைக்கும் பவுல் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? துன்புறுத்துகிறவரா இருந்தார். நம்ம யாரையாவது துன்புறுத்தி இருக்கிறோமா? இல்லதானே. நம்மளால யாரும் துன்பப்பட்டது இல்லை தானே. நம்மளால யாரும் துயரப்பட்டது இல்லை தானே. நம்மளால யாரும் கண்ணீர் சிந்தினது இல்லை தானே. நம்மளால யாரும் தூக்கு மேடை வரைக்கும் போனது இல்லை தானே. நம்மளால யாரும் விசபாட்டில் கையில் எடுத்தது இல்லை தானே. இல்லையா? ஆமா. இல்ல. விசுவாசத்தோடு நான் சொல்றேன் இல்லன்னு. உங்க மௌனத்தை பார்த்தா இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் விளங்க பண்ணட்டும். அப்ப நம்ம கொடுக்கிற துன்புறுத்துதல் முதல்ல நிக்கணும். இந்த கொடைகிறோம் பாத்தீங்களா? எனக்கு பாஸ்டர் பிலிப் அவங்க பிரசங்கம் பண்ற முதல் நாள் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தைன்னா, இந்த வேறு 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 வேறுன்னு இருந்தாரா, வேற வெட்டணும் வேற வெட்டணும் வேற வெட்டணும் வேற வெட்டணும் அப்படின்னு. நான் மறுபடியும் நான் வழக்கம் போல நான் காலைல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவர் வேற வேற வெட்டு வேற வெட்டு வேற வெட்டு, எந்த வேற வெட்டுறது அப்படின்ட்டுன்னு அந்த வேற குறித்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஞாபகத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் அந்த வேரை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த வேருடைய பேர் எனக்கு சரியா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அந்த வேர் ஒரு மரத்தின் மேல பட்டுச்சுன்னா அந்த மரத்தினுடைய மொத்த சத்தையும் அந்த வேர் என்ன பண்ணிரும்? உறிஞ்சிரும். அந்த வேர் ஒரு மரத்தின் மேல பட்டுச்சுன்னா அது ஆலமரமோ அது அரச மரமோ அது தென்னை மரமோ இல்ல எண்ணெய் மரமோ பட்டுச்சுன்னா அது மொத்தமா உறிஞ்சிருமா. அந்த மரம் எதுக்கும் பயன்படாது. அப்ப சில வேர் நம்ம மேல படுறதுனால நம்மளுடைய எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணிருது? உறிஞ்சி எடுத்து தூக்கி போட்டுருது. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உரிகிற வேற நம்ம என்ன பண்ணணும்? வெட்டணும். எந்தெந்த காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள உரியுதோ அதுதான் வேறு, அதை தான் வெட்டணும். இப்ப எந்த காரியத்துல எந்த காரியத்துக்கு பிறகு எனக்கு தெரியல. பாத்தீங்களா? பவுல் எப்படிப்பட்டவரா இருந்தார்? அரிக்கிறவரா இருந்தார். எப்படி அரிக்கிறவரா இருந்தார்? துன்புறுத்துறவரா இருந்தார். உறிஞ்சி எடுக்கக்கூடிய மனுஷனா உறிஞ்சி இவர் வாழ்வார். லேபரை உறிஞ்சி எம்டி வாழ்ற மாதிரி, எம்டிய உறிஞ்சி கம்பெனி ஓனர் வாழ்ற மாதிரி, இந்த பவுல் உறிஞ்சி யாருக்கு கொடுப்பாரு? ரோமுக்கு கொடுப்பாரு. அப்ப உறிஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? எதை வெட்டணும்? உறிஞ்சி. சிலருடையதான கண்ணீரை உறிஞ்சி, சிலருடையதான சிரிப்பை உறிஞ்சி, சிலருடைய சந்தோஷத்தை உறிஞ்சி, சிலருடைய ஆசைகளை உறிஞ்சி நாம வாழ்றோம். பார்த்தீங்களா? நமக்கு தான் சொல்றேன். நமக்கு தான், என்னைய பாருங்க, நமக்கு தான் சொல்றேன். எல்லாத்தையும் உறிஞ்சி விட்டு வாழ்றோம். பார்த்தீங்களா? நம்ம தான் பலசாலின்னு. அதைத்தான் பவுல் செஞ்சார். அதை முதல்ல அவர் விட்டார். இனி யாரையும் நான் துன்புறுத்த மாட்டேன், இனி யாரையும் நான் உறிஞ்சி எடுக்க மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கும் துன்புறுத்துதலை கொடுக்காம, யாருக்கும் தொல்லை கொடுக்காம, மற்றவங்களுடையதான உழைப்பை உறிஞ்சி வாழாம நாம் நாமளா இருப்போம்னு சொன்னா, நமக்கு கொடுத்த பலத்தை நாம் பயன்படுத்தோம்னு சொன்னா, கர்த்தர் பயன்படுத்துகிற பாதை வேற மாதிரி இருக்கும். பவுலுடைய வாழ்க்கையில பவுல் நான் இனி பிறனுக்கு விரோதமா செயல்பட மாட்டேன், பிறனை துன்புறுத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஞானஸ்நானம் எடுத்தார். நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஞானஸ்நானம் எடுத்தோம். அந்த தீர்மானத்துக்கும் ஞானஸ்நானத்துக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் நன்றாக அப்பட்டமாக தெரியும். தண்ணிக்குள் முதல் காலை வைக்கும் பொழுது, இரண்டாம் காலை வைக்கும் பொழுது, முழுவதுமாய் முழுகப்படும் பொழுது ஒரு நல்ல தீர்மானத்தோட கர்த்தர் நம்மளை முழுக வச்சிருப்பார். அந்த தீர்மானத்தின்படி வாழ்ந்திருந்தா நாம் இன்றைக்கு என்றைக்கோ வேற இடத்துக்கு போயிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனா ஏன் போகல? தீர்மானத்தின்படி வாழல. எதின்படி வாழல? பவுல் கண்ணு திறந்த உடனே மறுபடியும் சாட்டை ஏறா குதிரை ஏறான்னு போயிருந்தா உயிர் இருந்திருக்கும். கண்ணை புடுங்கின கண்ணுல இருந்து செதல் எடுத்தவர் ரெண்டாவது முறை கண்ணையே புடுங்கிருப்பார். ரெண்டாவது முறை இருந்தா தானே ஓய் நீ போவ, புடுங்காத. அப்ப நம்முடையதான
வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்காருன்னா, அற்புதம் செய்யறாருன்னா, நம்முடையதான பழைய வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருல்ல, அந்த வெளிச்சத்தை பார்த்து போக தான் அந்த வெளிச்சத்தை கொடுத்தார். அப்ப முதலாவது பவுல் எடுத்த தீர்மானம், நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன், நான் யாரையும் இனி கண்ணீர் சிந்த வைக்க மாட்டேன், இனி யாரையும் நான் உறிஞ்சி வாழ மாட்டேன்னு பவுல் தீர்மானம் எடுத்தார். இரண்டாவது தீர்மானம், நான் கர்த்தருக்காக வாழுவேன். நான் கர்த்தருக்காக வாழுவேன். ஜீவன் இருக்கும் மட்டும், ஜீவன் இருக்கும் மட்டும் கர்த்தருடைய காரியத்தை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். ஜீவன் இருக்கும் மட்டும் கர்த்தருடைய காரியத்தை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். பவுலுடைய வாழ்க்கையில நீங்க அவர் போன ஊழிய ஸ்தலத்துல எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு இடத்துக்கு அவர் ஊழியம் செய்ய போறப்ப விறகை எடுத்து நெருப்புல போட்டா ஒரு விரியன் பாம்பு என்ன பண்ணிருச்சு? கடிச்சிருச்சு. பின்வாங்கினாரா? இல்ல. நான் கர்த்தருக்காய் ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறேன், நான் முன்பாக போவேன். கப்பல் சேதம் வந்துச்சு, அப்பயும் அவர் பின்வாங்க, நான் கர்த்தருடைய காரியமா போகிறேன். சிலருக்கு கர்த்தருடைய காரியத்துல தீர்மானமா இருப்பாங்க, வாழணும் அப்படின்னு. ஆனா அந்த காரியம் வாழ முடியாதபடி சில போராட்டம் வரும். உடனே என்ன பண்ணிருவாங்க, ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3வது நாள் தீர்மானத்தை அடுத்த மாசம் மாத்திக்கலாம், இப்ப இந்த மாசம் வந்திருக்கிற பஞ்சாயத்தை என்ன பண்ணுவோம், முதல்ல பார்ப்போம். தீர்மானத்தை அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், முதல்ல இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணுவோம், பார்ப்போம். அப்ப நாம ஒரு கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா அந்த தீர்மானத்தை உடைக்கிறதுக்கு விரியன் பாம்பு வரும், கப்பல் சேதம் வரும், புயல் காற்று வரும், எல்லாம் வரும். அதன் மத்தியில் நம்முடைய தீர்மானத்தை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அப்படி தீர்மானத்தின்படி கர்த்தருடைய காரியத்திலிருந்து பின்வாங்காமல் தீர்மானமாய் வாழ்ந்ததுனாலதான் கப்பல் சேதம் வந்தப்பையும் கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு வந்தது. சோதர விரியன் பாம்பு கடித்த பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு வந்தது. நாம் பின்வாங்காமல் கர்த்தருடைய காரியத்துல முன்னோக்கி போவோம்னா தடுமாற்றங்கள் வரும் பொழுதெல்லாம் வார்த்தையும் சேர்ந்து வரும். தடுமாற்றங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையும் சேர்ந்து வரும். ஏன் நமக்கு பலவீனப்படுகிற நேரத்துல வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு இப்ப புரியுதா? நம்ம பலவீனப்படும் பொழுது ஏன் வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு இப்ப புரியுதா? நாம எடுத்த தீர்மானத்தின்படி வாழாததுனால பலவீனம் வரும் பொழுது நமக்கு வார்த்தை வருவது இல்லை. சோதனைகள் வரும் பொழுது வார்த்தை வருவதில்லை. ஏன்? சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள வாசல்களும் திறக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லியிருக்கா இல்லையா? அவன் திராணிக்கு தக்க சோதனை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்படி சோதனையை கொடுத்தா சோதனையை தாங்கி செல்லத்தக்க நான் பலனை கொடுப்பேன், வாசலை கொடுப்பேன்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா நம்மளுடைய சோதனையில ஏன் வாசல் திறக்கப்பட மாட்டேங்குது? அவருடைய தீர்மானத்தில் அவர் உண்மையா இருக்கிறார். என்ன தீர்மானம்? அவனவன் சோதிக்கப்படும் பொழுது அவன் சோதனைக்கு தப்பி போக வாசலை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். ஆனா நாம் கொடுக்கிற தீர்மானத்துல உண்மையா இல்லாததுனால நமக்கு அந்த வாசல் கண்ணுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தென்பட மாட்டேங்குது. சரி, இருக்கட்டும். அப்ப பவுல் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பின்வாங்கி போவதில்லை என்கிற தீர்மானத்தில் உண்மையா இருந்தார். கர்த்தருடைய காரியத்துல என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் மத்தியில் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்காக பிரித்தெடுத்தார்கள். அந்த சத்தியம் நமக்கு தெரியும். ஊழியத்துக்காக பிரித்தெடுத்தார்கள். இப்ப நம்ம தியானிக்க போற 2வது வார்த்தை என்னவென்றால், பிரிவினை வரும் பொழுது தீர்மானத்தை மாற்றிக்க கூடாது. பிரிவினைகள் வரும் பொழுது தீர்மானத்தை மாத்திக்க கூடாது. நான் அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலரோடு கூட நான் ஊழியம் செய்ததனால நான் உண்மையும் உத்தமமாய் நான் வாழ்ந்தேன். நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. இப்ப எனக்குன்னு ஒரு ஊழியம், எனக்குன்னு ஒரு கூட்டம், நான் எப்படி வேணா என்ன பண்ணலாம், அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணும், வந்திருக்கணும், வந்துரும்.
உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேனே. எங்களுடைய திருமணத்துக்கு நம்முடைய சபையார் எல்லாரும் எங்க திருமணத்துக்கு வந்தீங்க. ஆமாவா இல்லையா? அந்த டிராவல் தாராபுரத்துல இருந்து திருச்சிக்கு நீங்க வர வரைக்கும் உங்களுடைய டிராவல் எப்படி இருந்துச்சு? ஒரு பாட்டு, ஒரு ஒரு ஆட்டம், என்டர்டைன்மெண்ட் செம்மையா இருந்திருக்கும். ஒரு வேளை அந்த பஸ்ல நான் இருந்திருந்தா, ஒரு வேளை நாம எல்லாரும் சேர்ந்து வேறொரு கல்யாணத்துக்கு போயிருந்தா எப்படி வந்திருப்பீங்க? அதே பாட்டு இருந்திருக்கும். ஆனா பாடுற பாட்டு யாரை குறிச்சா இருக்கும்? கர்த்தரை குறிச்சா இருக்கும். யாரை குறிச்சா இருக்கும்? கர்த்தரை குறிச்சா இருக்கும். நானும் என் மனைவியும் எங்க உறவினருடைய திருமணத்துக்கு போயிருந்தோம். அங்க ஏறிட்டு இப்ப ஆட்டம் போடணும். உள்ள நான் உக்காந்து இருக்கிறேன். எல்லாரும் பேசுறாங்க. வேணாம், பாஸ்டர் கூட என் மாமனாரும் இருக்காரு. கூட என் மாமனாரும் இருக்காரு. இங்க மாமனாருக்கு சும்மாவே கூட்டம் பயப்படும். யோசிக்காம கை வச்சிருவாரு. சொல்றாங்க, பிடிச்சவன்லாம் அவன் சீட்டை பார்த்து என்ன பண்ணிக்குங்க, உட்காந்துக்குங்க. தாத்தா என்ன பண்றாரு, மாமா என்ன பண்ண வராருன்னு ஒருவருக்கும் பீதி. போத குறைக்கு நான் வேற இருக்கிறேன். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் சில காரியங்கள் நடந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு என்ன பண்ணல, நடக்கல. ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி, ஆள் இல்லாத போது ஒரு மாதிரி. இதுக்கு பேரு தான் இருமனமான வாழ்க்கை. இதுக்கு பேரு தான் வேஷம் போடுற வாழ்க்கை. பவுல் சொன்னாரு, நான் பிரிந்து போனாலும் நான் என்னுடைய தீர்மானத்தின்படிதான் வாழுவேன். என்னை ஒரு காரியத்துல கர்த்தர் பிரித்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, இனி இது உன்னுடைய கண்ட்ரோல்ல நீ எடுத்துக்கன்னு சொன்னா, நான் என் சுயத்தை என்ன பண்ண மாட்டேன், வெளிப்படுத்த மாட்டேன். ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை நான் செயல்படுத்துவேன். என் ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியமா இருக்குன்னு சொல்லி தீர்மானத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதே 15 அதிகாரம் வரப்ப பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. பவுலும் பர்னபாவும் பிரிஞ்ச பொழுது அப்பையும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் என்ன பண்ணல, கொண்டு வரல. அப்பவும் அவர் ஊழியத்தை மட்டும்தான் என்ன பண்ணார், செஞ்சார். அப்படி ஊழியம் செஞ்சவருக்கு கர்த்தர் கொடுத்த பரிசு தான் இன்றைக்கு நாம் வாசிக்கிறதான இந்த அப்போஸ்தலர் நடபடிகளா இருக்கட்டும், அதற்கு நிருபங்களா இருக்கட்டும். பவுலை கொண்டு ஆசியா பட்டணங்களை பல திருச்சபைகளை கர்த்தர் என்ன பண்ணார், உருவாக்குனார். காரணம் எந்த ஒரு அப்போஸ்தலரும் செய்யாத காரியத்தை பவுல் அப்போஸ்தலர் மாத்திரம் செய்து முடிக்க காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய தீர்மானத்தின்படி செயல்பட்டார். கர்த்தருக்கு முன்பாக என்ன தீர்மானம் எடுத்தாரோ அந்த தீர்மானத்தின்படியே வாழ்ந்தார். அதனாலதான் அவரை அநேக ஊழியர்களுக்கு பிடிக்கும். நான் பவுல் அப்போஸ்தலனை போல என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு. வாழ்ந்தா பவுலை போல வாழணும்னு சொல்ல காரணம் என்ன, தீர்மானத்தின்படி. அந்த பவுல் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னையும் பின்பற்றுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பலமான ஆணித்தனமான சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதற்கு காரணம் என்ன, அவர் அந்த அளவுக்கு தீர்மானமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும், தீர்மானமான வாழ்க்கையா இருக்கும். பிரிவு வந்தாலும், இழப்பு வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அங்க ஒரு வாய்ப்பு ஒண்ணு வரும். நம்ம 4வது 5வது தியானிக்க போறது என்னன்னா, வாய்ப்பை பார்த்து முடிவை மாற்றிக்கொள்ள கூடாது, அல்லது வாய்ப்பை பார்த்து தீர்மானத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. அந்த 4வது வசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு சில வசனங்கள் சம்பவத்தை நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஓர்பாலும் ரூத்தும் நெகோமியும் 2 மருமகள் ஒரு மாமியார். 2 மருமகளும் ஒரு மாமியாரும் சேர்ந்து அவர்கள் மறுபடியும் அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பலான்னு சொல்லும் பொழுது 2 மருமகளும் மாமியாரை பார்த்து, மாமியாரே மாமியாரே, நாங்கள் உம்மோடுதான் வருவோம். மாமியாரே மாமியாரே, நாங்கள்
உம்மோடுதான் வருவோம், உம்மை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், என்ன நடந்தாலும் போக மாட்டோம் இப்படின்னு நல்லா வசனம் பேசிக்கிட்டு ஓர்பாலும் ரூத்தும் நகோமி பின்னாடியே என்ன பண்றாங்க, போறாங்க. ஊர் எல்லையை தாண்டறதுக்கு முன்பாக நகோமி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஊர் எல்லையை தாண்டறதுக்கு முன்பாக நகோமி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தைனா, ஓர்பாலை ரூத்தையும் பார்த்து, எனக்கு பிரியமான என்னுடைய செல்ல மருமகள்களே, உங்களுக்கு வாலிபம் இன்னும் இருக்கு, உங்களுக்கு வாலிபம் இன்னும் இருக்கு, உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் இருக்கு. இந்த கிளவி பின்னாடி வந்து உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிடாதீங்கம்மா. நீங்க போய் உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாலிபனை பார்த்து நீங்க திருமணம் பண்ணி சந்தோஷமா இருங்கம்மான்னு ஒரு வாய்ப்பை என்ன பண்றாங்க, மாமியார் கொடுக்கறாங்க மருமகளுக்கு. தீர்மானம் பண்ண மருமக என்ன சொல்லியிருக்கணும்? தீர்மானம் பண்ண மருமக என்ன சொல்லியிருக்கணும்? மாமியாரே நீர் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீரு, வாங்க பார்க்கலாம், வாங்க நம்ம வேலையை பார்த்து நம்ம ஊருக்கு என்ன பண்ணுவோம் போவோன்னு சொல்லியிருக்கணும். ஆனா வாய்ப்பை பார்த்த உடனே வாயை பொழந்துட்டு ஓர்பால் என்ன பண்ணிருச்சு, ஓடிருச்சு. வாய்ப்பை பார்த்து ஓர்பால் ஓடிருச்சு. இப்போ ரூத்து நிக்கிறாங்க, மாமியார் ரூத்தை பாக்குறாங்க, இவன் என்ன சொல்லிட்டு ஓட போறா அப்படின்னு. அதுலயும் சென்டிமெண்டா ஓர்பால் போனா, அப்படி முத்தத்தை கொடுத்துட்டு கட்டி அணைச்சுக்கிட்டு, மாமியாரே வரட்டா, கிளம்பியாச்சு. இப்போ ரூத்து பாக்குறாங்க, மாமியார் பாக்குது, இவ இந்த கணத்துல கொடுத்தா இவ இந்த கணத்துல கொடுப்பா போல இருக்கு அப்படின்ட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரூத்து சொல்றாங்க, மாமியாரே அவங்க கூட தான் வருவேன், வாழ்வானாலும் சாவானாலும் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இதை நான் மீறி நடந்தால் எனக்கு தெய்வம், ஆராதிக்கிற தேவன் எனக்கு நடு நின்று எனக்கு தீர்ப்பு அளிக்கட்டும்னு சொல்லிட்டு தீர்மானத்தின்படி வாழ்வதற்கு ரூத் புறப்பட்டு போனாங்க. வாய்ப்பு வருங்க, வாயை பொளந்துட்டு போற மாதிரி வாய்ப்பு என்ன பண்ணும், கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போக பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வரும் பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். வாய்ப்பு வரும் பொழுது கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ரூத்து போயிட்டாங்க. அதற்கப்புறமா நமக்கு ரூத்தை குறித்து நல்லா தெரியும். போவாசை ரூத்து திருமணம் பண்ணாங்க. தாவீதுடையதான தாத்தா பாட்டியா யார் மாறுறப்ப ரூத் மாறுறாங்க. யாருடைய பாட்டியா? தாவீதுடைய பாட்டி. எப்படி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனா வாழ்ந்தாரோ, அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்கள் காலத்துல தாவீதை அடிச்சுக்க ஒருவரும் கிடையாது. அப்படிப்பட்ட பக்திமானாகிய தாவீதின் பாட்டியா யார் மாறுறா? ரூத் மாறுறாங்க. தாவீதின் சந்ததியில யாரு வரா? இயேசு கிறிஸ்து வராங்க. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு யாரு பாட்டி? இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? தீர்மானத்தின்படி வாழ்றவங்களுக்கு. தீர்மானத்தின்படி வாழ்றவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழும்போது மாத்திரமல்ல, மரித்ததற்கு பின்பாடும் பெயர் பேசும். சில சொல்லுவாங்கல்ல, செத்ததுக்கு அப்புறமும் என் பேர் என்ன பண்ணணும், பேசணும் அப்படின்னா கர்த்தருடைய தீர்மானத்தின்படி வாழணும். உங்க பேரு நீங்க மரித்ததற்கு பின்பாடும் பேசப்படணும் அப்படின்னா உங்க தீர்மானம் கர்த்தருக்கு முன்பாக எடுத்த தீர்மானத்தின் வாய்ப்புகள் வந்தாலும் வாயை பொழந்துக்கிட்டு வாவுன்னு போகாம கர்த்தர் தான் முக்கியம்னு நின்னீங்கன்னா எதிர்பாராத நன்மையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுத்து நம்முடைய வாழ்க்கையின் தோற்றத்தையே மறுரூபமாக்கிடுவார். ரூத்துடைய வாழ்க்கை மறுரூபமாயிருச்சு, பவுலுடைய வாழ்க்கை மறுரூபமாயிருச்சு. ஸ்தோத்திரம். இளையகுமாருடைய வாழ்க்கையை என்ன பண்ணிருச்சு? மறுரூபமாயிருச்சு. தானியேல் புஸ்தகத்தை திருப்பி கொண்டோம்னாக்க தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாக்குறப்ப தானியேலுக்கு முன்பாக ஒரு ராஜ விருந்தை கொடுக்கறாங்க. இங்க உயர்வு வரும் பொழுது தீர்மானத்தை என்ன பண்ணக்கூடாது? மாத்தக்கூடாது. உயர்வு வரும் பொழுது தீர்மானத்தை என்ன பண்ணக்கூடாது? மாத்தக்கூடாது. இதுவரைக்கும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாமே எப்படிப்பட்ட மனுஷங்க? அடிமையின் மனுஷங்க. இஸ்ரவேல்ல இருந்து
அடிமையாய் கொண்டு வரப்பட்ட அடிமையின் மனுஷங்க தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எல்லாமே. ஆனா இவர்களுக்குள்ள சில ஞானங்கள் இருந்தபடியினால், அரச குடும்பத்துக்கு ஏற்ற ஞானங்கள் இருந்தபடியினால் அவர்களை ராஜாவினுடையதான காரியத்தை செய்வதற்காக அவங்க தீர்மானம் பண்ணி அவர்களை ஒரு உயர்வு கொடுக்கறாங்க. இப்ப அடிமையின் வாழ்க்கையில இருந்து எங்க போறாங்க? அரண்மனைக்குள்ள உயர்த்தப்பட்டு போறாங்க. இப்ப அரண்மனைக்குள்ள போன உடனே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவோம்? வாய்ப்பை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில முன்னேறத்தான் பார்ப்போம். ஆமாவா இல்லையா? ஆமா. நம்ம வேலை செய்யற கம்பெனில நமக்கு ஒரு நல்ல ஒரு போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஓனர் என்ன சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பொம்பு மாடு மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? செஞ்சுக்கிட்டே இருப்போம். காரணம் ஆதாயம் வருது இல்ல, உயர்வு வருது இல்ல. அவனை காக்கா பிடிச்ச அடுத்த போஸ்டிங் என்ன பண்ணுவான்? அவன் கொடுப்பான். அப்படின்னு உயர்வுக்காக நம்ம தீர்மானத்தை என்ன பண்ணக்கூடாது? அப்ப உயர்வு வருது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அரண்மனைக்குள்ள போக உயர்வு வருது. அவர்கள் ராஜாவுக்கு பிரியமா நடந்துக்கிட்டாங்கன்னா, இன்னும் சொல்லணுமே, ராஜாவை காக்கா பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். அவங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவை என்ன பண்ணல? காக்கா பிடிக்கல. காவலாளி என்ன பண்ணல? காக்கா பிடிக்கல. அங்க இருக்கிற யாரையும் காக்கா பிடிக்கல. அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர்கள் தங்கள் தேசத்தில் இருக்கிறப்ப ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. பாத்தீங்களா? அந்த தீர்மானத்துல உண்மையா இருந்தாங்க. அந்த தீர்மானத்துல உண்மையா இருந்தாங்க. ராஜாவினுடையதான விருந்துல எல்லா உணவும் இருந்துச்சு. ஆனா அதை புசிக்க எனக்கு மனசு இல்லை. அதனால எனக்கு மரக்கறியை கொடுத்தா போதும், எனக்கு பருப்புகளை கொடுத்தா போதும். தீர்மானத்துல உண்மையா இருந்தாங்க. அப்பவும் காவலாளி சொல்றான், உன்னுடைய சரீரங்கள் புஷ்டி ஆகலனா, நீ ஞானத்துல சரியா இல்லைன்னா ராஜா ஏன் தோலை உரிச்சிருவாரு பாத்துக்கன்றப்பையும் அவங்க சொல்ற ஒரு காரியம், நீங்க மரக்கறியை கொடுங்கண்ணா, நீங்க பருப்பு சாதத்தை கொடுங்கண்ணா, எனக்கு அது போதும். என்னை அழைத்தவர் என்னை எப்படி நடத்துறாருன்னு நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டுன்னு தீர்மானம் பண்ணி 4 பேர் வாழ்ந்தாங்க. 4 பேரையும் கர்த்தர் உயர்த்தினார். 4 பேரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். சில நேரங்கள் உயர்வு வர வேண்டும் என்று சொல்லி நாம செய்யாத காரியங்களா சில சமயம் செய்வோம். செய்யாத காரியங்களையும் காரணம் உயர்வுக்காக, பதவி பிரமாணத்துக்காக. ஆனா இங்க பாக்குற அந்த 4 பேரும் பதவி பிரமாணத்துக்காக தங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணல? மாத்திக்கல. எது வந்தாலும் வரட்டும், நான் தீர்மானம் பண்ணதுதான். நான் ராஜாவின் உணவை சாப்பிட மாட்டேன். நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நீ நான் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தை போல வேற ஞானம் கர்த்தர் யாருக்கும் கொடுக்கல. அன்னைக்கு இருந்த அந்த ஸ்தோத்திரம் பயிற்சியில இருந்ததான அவர்களுக்கு கொடுத்த ஞானத்திலேயே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுக்கு கொடுத்த ஞானத்தை யாருக்குமே கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு உன்னத ஞானம் வர காரணம் என்ன? தீர்மானம். அப்ப நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமா இருக்கணும்? நான் அப்பா வீட்டுக்கு போவேன்னா அப்பா வீட்டுக்கு தான் போவேன். எனக்கு பொறுப்பு முக்கியம் இல்ல, பதவி முக்கியம் இல்ல, எனக்கு தகப்பன் தான் முக்கியம். எனக்கு என்னுடைய காரியங்களை தேவனுக்காக நான் எடுத்த காரியத்துல நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பேன்னா அதை நான் பின்வாங்கி போக மாட்டேன். நான் கர்த்தருடையதான காரியத்துல பிரிவினை வந்தாலும் நான் தீர்மானம் பண்ணதுல நான் விழுந்து போக மாட்டேன். வாய்ப்புகள் வந்தாலும் பின்வாங்கி போக மாட்டேன். உயர்வுகள் வந்தாலும் பின்வாங்கி போக மாட்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் தலைவனாய் உயர்த்தப்பட்டாலும் நான் தலை குனிந்து நடப்பேனே தவிர நான் கர்வத்தோடு என்ன பண்ண மாட்டேன். இது மோசேக்கு ரொம்ப பொருந்தும். 20 லட்சம் ஜனங்களை மோசே நடத்தும்படி கர்த்தர் மோசே அனுப்புறாரு. 20 லட்சம் ஜனங்களையும் நடத்தணும்னா லேசுப்பட்ட விஷயம் கிடையாது மோசேக்கு. ஏன்னா மோசே இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை கிடையாது, வனாந்திர வாழ்க்கையும் கிடையாது. இப்ப ஒரு வாழ்ற வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. தான் இப்ப மோசே வாழ்றாரு. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான்.
இப்ப நம்மள கர்த்தர் ஒரு 3வது கட்டத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காரு, உட்கார வச்சிருக்காரு. முந்தி வாழ்ந்த வாழ்க்கை வேற, இடையில வாழ்ந்த வாழ்க்கையும் வேற. இப்ப நம்ம ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இந்த வாழ்க்கையை நீங்க வெற்றிகரமா வாழ்ந்து முடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு தீர்மானம் வேணும். என்னன்னா, கர்த்தர் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். மோசே எடுத்த ஒரு உன்னதமான தீர்மானம் என்னவென்றால், நான் பாளையத்திலிருந்து புறப்பட்டு போகிறேன், நான் கானான் தேசத்துக்கு நேராக புறப்பட்டு போகிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், மேகம் புறப்பட்டால் கூடாரத்தை பெயர்ப்பேன். மேகம் புறப்பட்டால் கூடாரத்தை பெயர்ப்பேன். மேகம் புறப்படாவிட்டால் கூடாரத்தை பெயர்க்க மாட்டேன், ஜனங்களை நடத்த மாட்டேன். இந்த தீர்மானத்துல மோசே உண்மையா இருந்தார். இந்த தீர்மானத்துல மோசே மரிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய மேகம் புறப்படாமல் அவர் கூடாரத்தை அமைத்ததும் கிடையாது, கூடாரத்தை பெயர்த்ததும் கிடையாது. எந்த காரியமா இருந்தாலும் மேகம் புறப்படுதான்னு பார்ப்பார். மேகம் புறப்பட்டா கூடாரத்தை கழட்டு. மேகம் ஒரு இடத்துல நின்றுச்சு, அங்கேயே கூடாரம் போடு. மாசமானாலும் வருஷமானாலும் அங்கேயே இருப்போம். அப்ப கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நமக்கு முன்பாக கர்த்தர் செல்லணும். அதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். நம் ஜெபிக்கும் போது மட்டும், கர்த்தாவே நீங்க எனக்கு முன்பாக செல்லணும், நீங்க சொல்ற வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரியங்கள் நம்முடைய கரத்திற்கு வந்த உடனே, அதான் தலைவன் ஆன உடனே தலகனை என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. எல்லாமே நான் தான், எனக்கு கீழே தான் எல்லாமே, என்னை மீறி நீ ஏதாவது செஞ்சிரு பார்ப்போம் அப்படின்னு வரும்பொழுது தலைகணத்தோட மோசையை ஆடி இருந்தாருன்னா என்றைக்கோ மோசையின் தலையை கர்த்தர் என்ன பண்ணிருப்பார், எடுத்திருப்பார். அவருக்கு அது லேசான காரியம். ராஜாக்களை ஏற்படுத்துவது ஒரு லேசான காரியம். அப்ப மோசையை தூக்கி போட்டு யோசுவாவை எழுப்புறது கர்த்தருக்கு. ஆனால் மோசே தன் மரணம் வரைக்கும் கர்த்தருக்காய் எடுத்த தீர்மானத்துல அவர் பின்வாங்கவும் இல்லை, தன்னை மேன்மைப்படுத்தி செயல்படவும் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு சண்டை ஒண்ணு வருது, மீரியாமும் ஆரோனுக்கு விரோதமா சண்டை போடுறாங்க. ஜனங்கள் சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்கன்னா, நீங்க தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா, ஏன் நாங்களாம் செய்யக்கூடாதா, ஒரு மாசம் நீ செய்ய, ஒரு மாசம் நான் செய்யல, ஒரு வருஷம் நீ செய்ய, ஒரு வருஷம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இங்க சண்டை நடக்குது. இப்ப ஜட்ஜ்மெண்ட் யார்கிட்ட வருது, மோசே கிட்ட வருது. இப்ப அந்த இடத்துல நாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. முடிவெடுக்கும்படி அவங்க நம்ம கிட்ட வராங்க. அப்ப நாம என்ன முடிவெடுப்போம்? நாம ஒரு முடிவெடுத்து, காரணம் என்ன, எனக்கு மேல யாரும் கிடையாது, அதனால நானே ஒரு முடிவெடுத்து இது இப்படித்தான் போ. ஒருவேளை ஜனங்களை பிரியப்படுத்துற மனுஷனா இருந்தால், ஒருவேளை ஜனங்களை முகஸ்துதி பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு மோசே, ஆரோன் நீ 3 மாசத்துக்கு ஆசிரியனா இரு, மீரியாம் நீ ஒரு 3 மாசத்துக்கு ஆசிரியனா இரு, அடுத்து யாருப்பா நீங்க ஒரு 3 மாசம், கோத்திரத்துக்கு 3 மாசம் பிரிச்சிருப்பாரு. மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தா கோத்திரத்துக்கு 3 மாசத்தை பிரிச்சிருப்பாரு. ஆனா மோசே தலைவனாய் ஆனாலும் தன் தலைகணத்தோட அவர் என்ன பண்ணல, செயல்படல. அவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்துக்கு போனார். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற இடத்துக்கு கர்த்தர் உயர்த்தினாலும் ஜட்ஜ்மெண்ட்டை யார்ட்ட தான் போய் கேட்கிறாரு, கர்த்தர்கிட்ட தான் கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, 12 கோலை கொண்டு வந்து இங்க வை, இரவு முழுவதும் காத்து. ஏன்னா மோசே பேசியிருந்தா பேசிருக்கலாம், உனக்கு என்ன வந்து கர்த்தர் அவனைத்தான் கொடுத்துருக்காரு, வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு மோசே பேசியிருக்கலாம். ஆனா மோசே தன் வாயை உயர்த்தல, கர்த்தருடைய சத்தத்தை உயர்த்த ஆரம்பிச்சார். யாருடைய சத்தத்தை உயர்த்துறாரு? தன் சத்தத்தை அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். எந்த இடத்துலயும் உங்க வாய்ஸை உயர்த்தாதீங்க. எங்கேயும் இந்த தொண்டை என்ன பண்ணாதீங்க, திறக்காதீங்க. யாருடைய தொண்டை திறக்கப்படணும்? அவர் பேசட்டும். இந்த தொண்டைய திறந்துதான் இன்னைக்கு பல குடும்பத்துடைய பொழப்பு சிரிப்பா சிரிச்சு கிடக்கு.
இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே என்ன ஆயிரும், மொத்த குடும்பமும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். அப்ப இந்த தொண்டைய மோசே என்ன பண்ணல, ஜனங்களுக்கு நேரா உயர்த்தல. ஏன்னா நான் தலைவன் ஆயிட்டேன், எனக்கு உரிமை இருக்கு. நான் தலைவன் ஆனாலும் எனக்கு ஒருவர் இருக்கிறார். நம்முடைய முடிவுகள் கர்த்தருக்கு முன்பாக எடுக்கிற முடிவுகளா இருக்குமானால் நாம் வாழக்கூடிய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தோற்று போக மாட்டோம். நாம் தோற்று போகாம இருக்க ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னன்னா, எந்த காரியங்கள் வந்தாலும், நாம் முடிவெடுக்கிற காரியங்களாவே இருந்தாலும், அதை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரேன்னு கேட்போம்னா, இந்த வாழ்க்கையில நம்ம தோத்து போக மாட்டோம். இந்த வாழ்க்கையில அந்த 40 வருஷம் வாழ்க்கையில மோசே தோத்து போகாம 20 லட்சம் ஜனங்களையும் தன் கரத்துக்கு கீழே அவர் கட்டுக்கோப்பா வைக்க காரணம் என்ன? அவர் வாய்ஸ் அவர் உயர்த்தல, அவருடைய திட்டங்களை அவர் உயர்த்தல, தேவ திட்டங்களை மட்டும்தான் கொடுத்தாரு. காரணம், மேகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், கர்த்தர் சொல்வதை நான் செய்வேன்கிற தீர்மானத்துல மோசே உண்மையா இருந்தபடியினால் மோசேயுடைய 40 வருஷத்திலையும் மோசேக்கு விரோதமா யாரு செயல்பட்டாலும் கர்த்தர் சிலம்பம் பண்ணினார். அப்ப நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். மோசேயுடைய வாழ்க்கை கர்த்தர் மறுரூபமாக்குனாரு, பவுலுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்குனாரு, ரூத்துடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குனாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்குனாரு, இளையகுமாரனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்குனார். காரணம் என்ன? தீர்மானத்தில் உண்மையா இருந்தபடியினால். தீர்மானத்தில் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் என் தீர்மானத்தை, என் பொருத்தனையை, என் ஒப்பு கொடுத்துதலை நான் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்பான் என்றால் அவனையே கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவனை தேடி என்ற வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த ஒருவன் யாருன்னா, எது வந்தாலும் வைராக்கியமாய் நிற்கணும், தீர்மானத்துல உண்மையா இருக்கணும், சுய இச்சையில சிக்குண்டு சோதிக்கப்படாதபடிக்கு தீர்மானத்துல உறுதியா இருக்கணும், கீழ்ப்படிதல்ல உண்மையா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கறதுல என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும். தீர்மானம் பண்ணிட்டேன்றதுக்காண்டி நான் வாழ முடியாது, நான் என் இஷ்டப்படி தான் வாழுவேன்னு என்ன பண்ணக்கூடாது. இப்ப தீர்மானத்தை நம்ம என்ன பண்றோம், உடைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகணும்னா ஒரு நல்ல தீர்மானத்தை நீ தேவ சமூகத்தில் எடுங்க. நான் நிறைய பேர் உங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன், இதற்கு அதிகமாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நேரம் இல்லை. அதனால நீங்க யாருடைய தீர்மானத்தை எடுக்க விரும்புறீங்களோ, இல்ல உங்களுக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதை இன்றைய கரத்துல எடுத்து நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துக்கு நேராக என் தீர்மானத்தில் நான் உண்மையா இருக்க இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் தீர்மானத்தின்படி வாழ நான் மறுரூபம் அடைய எனக்கு உதவி செய்யுங்கப்பா.